ஹாய் ஆல் இன்னைக்கு சிம்பிள் மெஹந்தி டிசைன் சேலஞ்சில் டிசைன் 3 தான் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சிம்பிளான அழகான டிசைனை எப்படி போடலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். இது பார்க்க ரொம்பவே சிம்பிளா இருக்கும், நீட்டா இருக்கும் அண்ட் ரொம்பவே யூனிக்காவும் இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட பிரைட்ஸுக்கு ஆர் கிட்ஸுக்கு இல்ல பிரைட்ஸ் மெய்டுக்கு யாருக்கா இருந்தாலும் இந்த சிம்பிள் டிசைன ஜஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ்ல சூப்பரா நீங்க போட்டு முடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரவுண்ட் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க அந்த ஏதாவது வாட்டர் கேன் மூடி வச்சியோ நீங்க வந்து ரவுண்ட் ஷேப் வந்து போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு அது தெரியல அப்டின்னா, ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ போயிட்டு நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் போடுற மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்து ஃபர்ஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு பொறுமையா போட முடியுமோ, அந்த அளவுக்கு பொறுமையா வந்து அந்த ரவுண்ட் ஷேப்ப ஃபர்ஸ்ட்டு அழகா கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறமா அதுக்குள்ள வந்து இன்னொரு லைன் வந்து அழகா தின்னா வந்து போட்டுக்கோங்க. ஸோ தின்னா போட்டுட்டு இதுக்குள்ள வந்து நீங்க என்ன வேணாலும் ஃபில் பண்ணலாம். ஸோ நான் வந்து கிரிட்ஸ் தான் வந்து போட போறேன். நீங்க அதாவது எந்த கிரிட்ஸ் வேணாலும் ஃபில் பண்ணலாம். ஸோ நான் வந்து இன்னைக்கு கிரிட்ஸ் தான் போட போறேன். நான் போடுற இந்த கிரிட்ஸ அப்படியே நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த மெஹந்தி டிசைன் ரொம்பவே சூப்பரா வரும். ஸோ பிகினரா இருந்தாலுமே இத வந்து ஈஸியா போட்டு முடிச்சிரலாம். ஸோ இப்ப நான் வந்து இந்த ஸ்லாண்டிங் லைன் பேட்டர்ன்ஸ் வந்து நான் போட்டுட்டேன். போட்டுட்டு எல்லா லைனும் ஜாயிண்ட் ஆகுற மீட்டிங் பாயிண்ட்ஸ்ல நான் வந்து எல்லா இடத்துலயும் டாட் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இது வச்சுட்டோன்னா, இந்த உள்ள இருக்க போர்ஷன் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா மெஹந்தி டிசைன் ரொம்ப ரொம்ப சூப்பரா வரும். அண்ட் பிகினர்ஸா இருந்தீங்கன்னா கூட இந்த மெஹந்தி டிசைன் சூப்பரா போட்டுறலாம். ஸோ நான் போட்டுட்டு இருக்க எல்லா மெஹந்தி டிசைனுமே ஸ்பெஷலி ஃபார் பிகினர்ஸ்க்கு மட்டும் தான். ஸோ கண்டிப்பா நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆல்ரெடி நம்ம ரவுண்ட் ஷேப்ல 2 லைன் வந்து போட்டிருந்தோம்ல. ஸோ அந்த லைன வந்து இப்ப வந்து நம்ம திக் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து டாட் வந்து வச்சுக்கிறேன். ஸோ கீழ வச்சுட்டு, அதுக்கு நேரா மேல ஒண்ணு வச்சுடுறேன். அதுக்கப்புறம் சைட்ல அதுக்கப்புறம் 2 டாட்டுக்கும் சென்டர்ல ஒரு டாட் வச்சுக்கிறேன். இது எல்லாமே ஒரு ட்ரிக்ஸ் தான். எதுக்காகன்னா, ஷேப் எல்லாமே கரெக்ட்டா வரணும் அப்டின்றதுக்காக அண்ட் ஸ்பேஸ் எல்லாமே ஈக்குவலா வரணுன்றதுக்காக. நம்ம டாட் வச்சோம்ல, ஸோ அந்த டாட்டுக்கு மேல நான் போடுற மாதிரி சின்னதா ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அத வந்து திக் பண்ணிக்கோங்க அவுட்டர்ல. ஸோ திக் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கு மேல கொஞ்சம் பெரிய சர்க்கிளா என்ன பண்ணுங்க போட்டுக்கோங்க. ஸோ இப்ப நான் ட்ரா பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட்டு நீங்க லைட்டா வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அழகா ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த டிப்ஸ யூஸ் பண்ணி நீங்க போடும்போது, உங்களுக்கு எல்லா ஷேப்புமே வந்து ஈக்குவல் சைஸ்ல கிடைக்கும். அண்ட் ஆல்சோ ஈக்குவல் மெஷரிங்ல உங்களுக்கு கிடைக்கும். இல்லன்னா ஒண்ணு பெருசா இருக்கும், ஒண்ணு சின்னதா இருக்கும். இன்னொரு சர்க்கிள் போடுறதுக்கு இடமே இல்லாம இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க பிரிச்சு போடும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். அண்ட் எல்லாமே ஈக்குவலா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சின்ன சர்க்கிளும், பெரிய சர்க்கிளும் போட்டோமா, ஸோ அதுக்குள்ள இருக்க ஸ்பேஸ்ல நீங்க இந்த மாதிரி ஹம்ப் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த ஹம்ப வந்து நீங்க போட்டுக்கோங்க. நான் போடுற மாதிரியே. ஸோ எல்லாமே அதே மாதிரி தான். அழகா அந்த ஸ்பேஸ்க்குள்ளவே நீங்க ஹம்ப் வந்து போட்டுக்கோங்க. இந்த டிப்ஸ யூஸ் பண்ணி போடும்போது பிகினரா இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து மெஹந்தி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா வரும். இப்போ நான் போட்டு முடிச்சுட்டேன். அண்ட் அந்த சென்டர்ல இருக்க குட்டி சர்க்கிள்க்கு நடுவுல ஒரு டாட் இருக்குல்ல, அத வந்து நான் திக் பண்ணிட்டு அண்ட் அவுட்டர்லயுமே நான் வந்து திக் பண்ணிக்கிறேன். ஸோ அவுட்டர்ல நல்லா திக்கா போட்டுக்கோங்க. அப்பதான் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். இதே மாதிரி இது ஃபுல்லாவே போட்டுக்கோங்க. ஸோ, இப்ப நான் போட்டு முடிச்சுட்டேன். இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு சென்டர்லயும் கேப் இருக்கும். அதாவது 2 பெட்டல்ஸ்க்கு நடுவுல கேப் இருக்கும். 2 ஃப்ளவர் இருக்குல்ல. ஸோ, அங்க வந்து என்ன பண்ணணும்னா, நான் வைக்கிற மாதிரி டாட் வச்சு இழுத்து விடுங்க அவ்வளோதான். ஸோ, 3 லீஃப் இருக்க மாதிரி நம்ம வரைவோம்ல. ஸோ, டியர் ட்ராப்ஸ்ல அதே தான். அத வந்து 2 ஃப்ளவரோட பெட்டல்ஸ்க்கு நடுவுலே இத வந்து நீங்க வரைஞ்சிட்டீங்கன்னா, பார்க்கறதுக்கு அவ்ளோ அழகா நீட் ஃபினிஷிங்கா சூப்பரா இருக்கும். இது எப்படி போடணும்னு தெரியலன்னா, பேசிக் கிளாஸ்ல ஒயின்ஸ் எப்படி, டியர் ட்ராப்ஸ் எப்படி போடணும் அப்படின்ற வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, மேல நீங்க என்ன பண்ணணும், நான் போடுற மாதிரி லைட்டா வந்து லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு போடுற லைன் வந்து கொஞ்சம் லென்த்தா போட்டுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடும், ரைட் ஹேண்ட் சைடும் போடக்கூடிய லைன் வந்து அந்த ஃபர்ஸ்ட்டு லைன விட கொஞ்சம் ஷார்ட்டா இருந்தா போதும். ஸோ மேல வந்து ரவுண்ட் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு சின்னதா ஒரு ரவுண்ட் போட்டுட்டு, சென்டர்ல டாட் வச்சுட்டு, அண்ட் அத சுத்தி பெருசா ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. சென்டர்ல இருக்க கேப்ல ஹம்ப் வந்து போட்டுக்கோங்க. ஆக்சுவலா நம்ம கீழ வந்து ஃப்ளாருக்கு போட்டோம்ல, அதே கான்செப்ட் தான். அங்க வந்து நம்ம 3/4 ஃப்ளார் மட்டும் இருக்க மாதிரி போட்டோம். இங்க வந்து ரவுண்ட் ஷேப்பே வரைஞ்சு போட்டுருக்கோம். ஸோ இதுதான் வந்து வித்தியாசம். இதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட், ரைட் ஹேண்ட் சைட் ஸோ 2 இடத்துலயுமே இதே மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிட்டு அவுட்டர்லலாம் வந்து அழகா வந்து திக்கா ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப நம்ம அந்த லைன் போட்டோம்ல லைட்டா, ஸோ அங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, கீழ இருந்து ஃபர்ஸ்ட்டு பெரிய டாட்டா வைக்கணும். போக போக சின்ன டாட்டா வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி சென்டர்ல அண்ட் லெஃப்ட், ரைட் ஸோ இந்த சைட்ல இருக்க அந்த லைன்லயும் இத ஃபாலோ பண்ணி நீங்க வந்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு யூனிக்காவும் இருக்கும் அண்ட் சிம்பிளாவும் இருக்கும். 15 டூ 20 மினிட்ஸ்ல நீங்க போட்டுறலாம். அது கிட்ஸுக்குலாம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா 15 மினிட்ஸ்ல போட்டு முடிச்சிடலாம். ஸோ இப்ப மேல பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம லீவ்ஸ் போடுவோம்ல, டியர் ட்ராப்ஸ் வச்சு. ஸோ அந்த லீவ்ஸ நீங்க வந்து போட்டா, மேல இருக்க போர்ஷனும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்ப ஃபிங்கருக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இதே மெத்தட ஃபாலோ பண்ணி எப்படி போடலாம் அப்படின்றத பார்த்துரலாமா? ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வி இருக்குல்ல, ஸோ வி ஷேப்ப தலைகீழா போட்டீங்கன்னா ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ அத போட்டுட்டு, மேல வந்து ஹம்ப் ஒரு ரோ போட்டுக்கோங்க. அண்ட் அதனோட சென்டர்ல நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி போட்டோமோ, அதே மாதிரி போட்டுட்டு, மேல அந்த டியர் ட்ராப்ஸ் யூஸ் பண்ணி போடுற அந்த லீஃப வந்து போட்டுக்கோங்க. ஸோ கீழ இருக்க கேப்ல நம்ம அந்த ஃப்ளாரோட சென்டர்ல என்ன போட்டோமோ, அதாவது மண்டலா டிசைன்னு வச்சுக்கோங்க. மேல மண்டலா டிசைனோட சென்டர்ல நம்ம என்ன கிரிட்ஸ் யூஸ் பண்ணமோ, அந்த கிரிட்ஸ தான் ஃபிங்கர்ஸ்க்கும் போட போறோம். ஸோ அப்பதான் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கும். பார்க்கறதுக்கும் நீட்டா இருக்கும். நம்ம மேல ஒண்ணு போட்டுட்டு, கீழ வேற மாரி போட்டோம்னா, அது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ ஒரே மாதிரி கொஞ்சமா கனெக்ட் ஆகுற மாரி நம்ம ஏதாவது போட்டோம் அப்டின்னா, பார்க்கறதுக்கு ரொம்பவே நீட்டா, அழகா ஃபினிஷிங் சூப்பரா இருக்கும். ஸோ இத பேஸ் பண்ணியே நீங்க வந்து அடுத்தடுத்த ஃபிங்கர்ஸ்ல போட்டுக்கலாம். ஸோ இத பேஸ் பண்ணி தான் நான் வந்து பேலன்ஸ் இருக்க 4 ஃபிங்கர்ஸ்லயும் நான் போட போறேன். நம்மளோட சேனல்ல ஃப்ரீ மெஹந்தி கோர்ஸும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணி படிக்கிற ஆப்ஷனுமே இருக்கு. ஸோ ஃப்ரீ மெஹந்தி கோர்ஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து யூடியூப்ல வர எல்லா பேசிக் கோர்ஸுமே ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு வந்து நீங்க ஃபைனலா ஒரு வீடியோ சென்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்காக நான் சர்டிஃபிகேட் வந்து சென்ட் பண்ணிருவேன். ஸோ சர்டிஃபிகேட் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 249 மட்டும் தான். ஸோ இந்த ஃபீஸ் பே பண்ணி உங்களுக்கான சர்டிஃபிகேட்ட நீங்க வாங்கிக்கலாம். ஸோ சர்டிஃபிகேட் தான். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் தான் 249. ஸோ மத்தபடி கோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். ஒருவேளை நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா, பேசிக் டூ அட்வான்ஸ் லெவல் மெஹந்தி கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணி முடிச்சுருவேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு மிக்ஸாலஜி கிளாஸ், ஆஃப்டர் கேர் கிளாஸ், போர்ட்ரெய்ட் கிளாஸ் இது 3மே ப்ரொஃபஷனலா வந்து சொல்லிக் குடுத்துருவேன். ரெக்கார்டட் வீடியோஸோட லைஃப் டைம் நீங்க டவுட் கிளியரன்ஸ்க்காக வச்சுக்கலாம். அண்ட் லைஃப் டைம் சப்போர்ட்டுமே இருக்கு. எப்ப வேணாலும் நீங்க எந்த டைம்ல வேணாலும் எனக்கு வந்து நீங்க மெசேஜ் பண்ணி உங்களோட டவுட்ட நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஃப்ரேம் போட்ட சர்டிஃபிகேட் இருக்கு, மெடல் இருக்கு. 1, 2, 3 வர 3 பேருக்குமே ட்ராஃபியுமே இருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்டின்னா, நான் வந்து நெக்ஸ்ட்டு 2ண்ட் பேட்ச் வந்து நான் கண்டக்ட் பண்ண போறேன். ஸோ அதுக்கான டேட் வந்து கூடிய சீக்கிரம் நான் அனௌன்ஸ் பண்றேன். ஸோ 1st பேட்ச் பார்த்தீங்கன்னா, இப்ப தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த பேட்ச் முடிஞ்சதும் கண்டிப்பா வீடியோஸ் வந்து நான் போடுறேன். ஸ்டூடண்ட்ஸ் வந்து கம்மி பேர் ஜாயின் பண்ணியிருந்தாலும், அவங்க அதில எவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வந்து கத்துக்கிட்டாங்க, என்ன விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நான் வந்து அந்த வீடியோஸ்ல சொல்றேன். அண்ட் ஒவ்வொருத்தரோட ஃபைல்ஸுமே வந்து உங்களுக்கு நான் YouTubeல சீக்கிரமா வந்து போடுறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த டிசைன வந்து ஃபைனலா நான் போட்டு முடிச்சுட்டேன். ஸோ டிசைனோட அவுட்கம் எப்படி வந்திருக்கு அப்படின்றத நீங்களே கமெண்ட்ல பார்த்துட்டு சொல்லுங்க. ஸோ எனக்கு ரொம்ப 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 சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்துச்சு. இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா, நான் கரெக்ட்டா 15 மினிட்ஸ்ல வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த டிசைன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல பார்க்குறீங்க அப்படின்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.